வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக T20 மேட்ச். ஒரே ஓவரில் அடுத்தடுத்து பறந்த 6 சிக்சர்கள். ஒரே போட்டியில் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த ரிங்கு சிங். அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. எலிசபெத் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 19.3வது ஓவரில் 180 ரன்கள் எடுக்க அதிகபட்சமாக கேப்டன் சூர்யா 56 ரன்களும் ரிங்கு சிங் 68 ரன்களும் எடுக்க தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக ஜெரால்டு கோஸ்தி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து மழை தாமதத்தால் 15 ஓவரில் 152 ரன்கள் என்ற புதிய இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்காவுக்கு ஹென்ட்ரிக்ஸ் 49 ரன்களும் ஏடன் மார்க்கரம் 30 ரன்கள் எடுத்து 13.5 ஓவரிலேயே எளிதாக வெற்றி பெற வைத்தனர். அதனால் முகேஷ்குமார் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை சந்தித்த இந்தியா இந்த தொடரை சமன் செய்யும் கடைசி போட்டியில் வென்றாக வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டு உள்ளது. இந்த போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்தியாவுக்கு இளம் வீரர் ரிங்கு சிங் மட்டும்தான் மீண்டும் மிகச் சிறப்பாக விளையாடி 9 பவுண்டரின் 2 சிக்சருடன் T20 கிரிக்கெட்டில் தன்னுடைய முதல் அரை சதம் அடித்து 68 ரன்களையும் குவித்தார். குறிப்பாக ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடிய அவர் கடைசி நேரத்தில் அதிரடியாக எதிர்கொண்டு வேகமாக ரன்களை சேர்த்தார். அதிலும் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஏடன் மார்க்கரம் வீசிய 19வது ஓவரின் கடைசி பந்தில் அவர் நேராக அடித்த சிக்சர் மைதானத்தின் கண்ணாடிகளை நொறுக்கியது. இது இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்தது. இந்த நிலையில் தான் இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் தற்போது 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்பில் இன்றைய தினம் களமிறங்க உள்ளனர். அதே போல சென்ற போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து உள்ள நிலையில் அதற்கு பழி தீர்க்க காத்து உள்ளனர் இந்திய வீரர்கள். அதாவது 3வது T20 போட்டியை முன்னிட்டு வார்ம போட்டியும் நடத்தப்பட்டது. அப்படி நடைபெற்ற வார்ம போட்டியில் நம்ம ரிங்கு சிங் அவர்கள் தொடர்ந்து சிக்சர்களை பறக்க விட்டு உள்ளார். அதாவது 17வது ஓவரில் தொடர்ந்து அந்த ஓவரில் மட்டும் 6 சிக்சர்களை பறக்க விட்டு உள்ளார் நம்ம ரிங்கு சிங். இந்த அதிரடி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாகவும் அமைந்து உள்ளது. குறிப்பாக இந்த போட்டியில் ரிங்கு சிங் மட்டும் தனியாளாக வெறும் 32 பந்தில் 145 ரன்களை குவித்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.